வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூஸ் வந்து இப்போது போயிட்டுருக்குது. எடுத்துட்டாங்க கப்பலில். ரிவர் க்ரூஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், ரெண்டு கரையிலையும் வந்து இந்த எகிப்து நாட்டுடைய அழகு நம்மளுக்கு நல்ல அருமையாக தெரியுது. ஸோ இந்த கப்பலுடைய டாப் மாடி டெக்குக்கு நம்ம போகிறோம். போயிட்டு ரெண்டு பக்கமும் எகிப்து நாட்டுடைய அழகு, அதாவது இப்போது லுக்சோர்லேருந்து கிளம்பி அஸ்வான் போயிட்டுருக்கோம். லுக்சோர் டு அஸ்வானுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வருது. அந்த 300 கிலோமீட்டருக்கும் நம்ம வந்து இந்த நாடு எப்படி இருக்குது, இந்த நாட்டோடைய அழகு, என்ன விவசாயம் பண்ணுறாங்க, அதே மாதிரி கரையோரத்தில் மக்கள் இந்த நைல் நதிக்கரை நாகரிகம் மக்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்க, இதெல்லாமே அருமையாக பார்த்துட்டே போகிறோம். கப்பல் கிளம்பி இப்போ 1/2 மணி நேரம் ஆகுது. நைல் நதிக்கரையில் டாப் டெக்குக்கு நம்ம வந்துட்டோம். ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். பாருங்க, ஓகே. இதெல்லாமே பாருங்கள், நதிக்கரை ஓரமாக நிறைய வீடுகள் இருக்குது, நிறைய தோட்டங்கள் இருக்குது, நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது. ஒட்டி வந்து வளமாக இருக்குது நைல் நதியை ஒட்டி. இது வந்து நதியுடைய வலதுபுறம். நதியை ஒட்டி சில கப்பல்கள் வந்து அங்கங்கே நின்றுட்டுருக்குது. சில கப்பல்கள் வந்து நமக்கு முன்னாடி போகுது, சின்ன க்ரூஸ். ஆங்காங்கே நின்றுட்டுருக்க கப்பல்கள் வந்து அங்கே பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு டெம்பிளோ அல்ல பக்கத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏதாவது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருந்ததுன்னா ஒரு அங்கே இறங்கி சுற்றி பார்ப்பாங்க. சுற்றி பார்த்துட்டு திரும்ப ஏறிக்குவாங்க. பாருங்கள், தொடர்ந்து நதியில் வந்து தொடர்ந்து அந்த க்ரூஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. பாருங்கள், நமக்கு பின்னாடி எவ்வளோ க்ரூஸ் வந்து தொடர்ந்து அணிவரிசையாக அப்படியே வந்துட்டுருக்குது. ஸோ இது வந்து டாப் டெக்குன்னு சொல்கிறாங்க. பின்னாடி சைடு இது பாருங்கள், பின்னாடி இந்த ப்ரொப்பலரை வந்து உந்தி தள்ளிட்டுருக்குது நம்ம அந்த கப்பலில். 2 லைஃப் போட்டு. ஸோ இந்த சின்ன க்ரூஸில் 2 லைஃப் போட் வச்சுருக்காங்க. அது வந்து பாய்மர இல்லை படகு தான் அது. பாருங்கள், நமக்கு பின்னாடி எத்தனை க்ரூஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு க்ரூஸ் இருக்குது, நைல் ஷாம்சன்ஸ். இங்கே ஒரு க்ரூஸ் இருக்குது. பின்னாடி வந்து 1 2 3 4 5 6 க்ரூஸ் வந்துட்டுருக்குது. வலதுபுறத்தில் வந்து நிறைய எகிப்து நாட்டுடைய கிராமப்புறங்கள்னால் எல்லா இடத்துலையும் இந்த பேரிச்ச இந்த மரங்கள் இருக்குது. அது பக்கத்துலேயே நைல் நதி கரையில்ங்கிறனால தண்ணி வளங்கள் நிறையா இருக்கிறதுனால தண்ணிக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, விவசாயத்துக்கு பிரச்சனை இல்லை. அதனால் வந்து நைல் நதிக்கரையை ஒட்டி விவசாயம் வந்து படுஜோராக நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் நதியில் வந்து நைல் நதியில் இந்த மாதிரி டூரிஸ்ட் வரவங்க நிறைய பேர் வந்து பிரமாதமாக அப்படியே மெதுவாக பயணம் போயிட்டுருக்காங்க. நிறைய வீடுகள் இந்த நைல் நதிக்கரையை ஒட்டி தான் வந்து மொத்த ஈஜிப்து நாட்டுடைய மக்கள் தொகையில் 160% அல்லது 70% வந்து இந்த நைல் நதிக்கரையை ஒட்டி தான் மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான அடிப்படை குடிநீர் வசதியாகட்டும், விவசாய நிலங்களாகட்டும், வளமான இடங்கள் வந்து இந்த நைல் நதிக்கரையை ஒட்டி தான் இருக்குது. நிலங்கள், தண்ணி, இதெல்லாமே பிரமாதமாக போயிட்டுருக்கு. இது பின்னாடி இந்த க்ரூஸுடைய பின்னாடி சைடு பார்த்தோம். இது வந்து ப்ரொப்பலர். இப்போ க்ரூஸுடைய முன்புற பகுதிக்கு வந்து நம்ம போகிறோம். அங்கே போனோன்னா நமக்கு முன்னாடி நிறைய கப்பல்கள் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால
இப்போ 3 மணி ஆகுது. நிறைய பேர் அந்த தொழுகை நேரங்கிறனால அங்கங்கே ஒரு ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் வந்து தொழுகைக்கான அந்த பாடல் இது எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. தொழுகைக்கான அறிவிப்பு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அப்படியே இப்போ டாப் டெக்கில் இருக்கிறதுனால எல்லாம் படுத்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது நமக்கான ஸ்விம்மிங் பூல். இந்த பூலில் வந்து அப்படியே குளிச்சுட்டு அப்படியே 2 பக்கமும் எகிப்து நாட்டுடைய இயற்கை அழகை ரசிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே பயணம் பண்ணுறோம். கப்பலுடைய ஃப்ரண்ட் சைடில் எப்போவுமே வந்து வியூ பிரமாதமாக இருக்கும். ஆனாலும் அந்த இடங்களை வந்து சீக்கிரமாக ஆக்கிரமிச்சிடுறாங்க. ஃபாரினர்ஸ் தான் ஆக்கிரமிச்சிடுறாங்க. இங்கே பாருங்க, இந்த பையன் சின்ன துணி போட்டுட்ருக்காங்க. நமக்கு முன்னாடி பாருங்கள் அப்படியே அணிவகுத்து போயிட்டுருக்கு பல க்ரூசஸ். பாருங்கள் 1 2 3 4 கப்பல்கள் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த கப்பலுடைய முகப்பு பகுதி இதுதான். கீழே தழுவி பார்த்தீங்களா? இது இங்கே வந்து இந்த கப்பல்களுடைய முகப்பு பகுதியில் எகிப்து நாட்டுடைய கொடி வந்து பிரமாதமாக பறந்துட்டுருக்குது. ஸோ இன்னைக்கு கிளைமேட்டும் ஒரு பிரமாதமான கிளைமேட்டு. பெரிய அளவுக்கு குளிரோ பெரிய அளவுக்கு வெயிலோ இல்லை, இதமாக இருக்குது. நல்லா வார்மாக இருக்குது. மேலே வந்து நல்லா காற்று அடிச்சிட்ருக்குது. புது விதமான அனுபவம். இத்தனை நாள் வந்து நம்ம ஓஷன் க்ரூஸ்லேயே போயிட்டு இன்றைக்கி நம்ம ரிவர் க்ரூஸில் போகும்போது இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமாக நாட்டை ரசிச்சுட்டே அப்படியே போயிட்டுருக்கோம். உண்மையிலே ரிவர் க்ரூஸ் சொன்னாங்க. ஏன்னா இந்த நைல் நதியில் ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகிறதுக்காக 2 வீலர் தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் போகிறதுக்காக. ஏன்னா இந்த நைல் நதியில் வந்து அதிகப்படியான பாலங்கள் வந்து இன்னும் போடலை. அதனால் சின்ன சின்ன படகுகள் வந்து அங்கங்கே அப்படி அப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு பகுதியிலேருந்து ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரையை கடக்கிறதுக்காக. இது பாருங்கள், இந்த கப்பலுடைய படிக்கட் ஸ்டெப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாரினர்ஸ் மாதிரியே நம்மளும் வந்து படுத்தாச்சு. படுத்துட்டு சும்மா இல்லை, அப்படியே பக்கத்தில் இன்னொரு கப்பல் போயிட்டுருக்கு. அதை பார்ப்போம்.
ஊரில் பஸ்ஸு ஹார்ன் அடிக்கிற மாதிரி கப்பல் ஆற்றுல வந்து ஹார்ன் அடிச்சு போயிட்டுருக்கு. போகிறது வரணும் வர்றது என்ன. நமக்கு பின்னாடியே நமக்கு போட்டியாக ஒரு கப்பல் வந்துட்டுருக்கு. சவுண்டு பாருங்கள், பஸ்ஸில் சவுண்டு கொடுக்குறாங்களா அதே மாதிரி தான் சவுண்டு வருது. எகிப்து நாட்டுடைய அழகு ரைட்டில் தெரிஞ்சிட்ருக்கு. என்ன இங்கே வீடு கட்டுறாங்க எல்லாம் வெளியில் பூசாமல் அப்படியே கல் வச்சு விட்டுறாங்க. சிமெண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுல்லாக அந்த மணலை இந்த களிமண் தான் பயன்படுத்துகிறாங்க போல. இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து இப்போ ஒரு கோயிலை பார்க்குறதுக்காக அந்த க்ரூஸ் நிறுத்தியிருக்காங்க. க்ரூஸ்லேருந்து இப்போ தான் எல்லாம் வெளியே வராங்க. நாங்களும் இப்போ தான் வெளியே போயிட்டு ஓம்போ டெம்பிள் நேம் என்ட்ரன்ஸ் இந்த சைடு. இங்கே பாருங்கள், மேலே தெரியுது பாருங்கள், ஓம்போ டெம்பிள். மெயினாக பார்த்து எடுத்துருக்கிறோம். இங்கே ஒரு கப்பல் நிற்குது பாருங்க, இதுவும் நல்லா இருக்கு. பசங்க ரெடியாக இருக்காங்கப்பா நம்மளை பிடிக்கிறதுக்கு. தொக்க மாட்டோம் இருக்கு பாருங்க இந்த ஊரில் பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த ஊரில் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும், சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பாருங்கள் எப்படி உடனே வந்து பிடிச்சிருவாங்க, கப்புன்னு பிடிச்சிருவாங்க. ஆடு சிக்கிருச்சுடா இன்னைக்கு வேட்டைக்கு. ஏதாவது ஊனா முடிஞ்சு சொல்றியா மாமா சொல்றியா மாமா முடிஞ்சு. இந்த நைல் நதியில் வந்து என்ன ஒரு பிரமாதம் அப்படின்னா, அதாவது இந்த நதிக்கரை ஓரத்துலேயே நிறைய கோயில்கள் இருக்குது. அதனால் இந்த நைல் நதியில் வந்து க்ரூஸில் வர்றவங்க ரொம்ப தூரம் இறங்கி போக தேவையில்லை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுதான் வந்து நம்ம போகிற கோயில் மேலே தெரியுது இல்லையா, இதுதான் உள்ளே நம்ம போகிற அந்த டெம்பிள், அந்த ஈஜிப்தியன் டெம்பிள். நமக்கு பின்னாடி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கூட இல்லை, அப்படியே பின்னாடி சைடு கப்பல் நிற்கிது. இப்போ இங்கே ஒன்று நிற்கிது, அங்கே ஒன்று நிற்கிது, அதுக்கு பின்னாடி இன்னொரு கப்பல் நிற்கிது. ஸோ இந்த மாதிரி வந்து க்ரூஸ்லேருந்து இறங்கி வர்றவங்க கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஈஜிப்ட் நாட்டுடைய டெம்பிளை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. ரொம்ப தூரம் அலைய வேண்டியதில்லை, ரொம்ப தூரம் கார்லேயோ பஸ்லேயோ அது ஒரு டிரான்ஸ்போர்ட் எடுத்து போக தேவையில்லை. ஒரு சில கோயில் மட்டும் அதிகபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர் அது 2 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்குது. இந்த கோயில் குறிப்பாக இந்த ஹோம்போ அப்படிங்கிற இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ரூஸ் நிற்கிது. அப்படியே இறங்கி ஒரு கொஞ்ச நேரம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் வாக்கிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெம்பிள் இருக்குது. ஸோ வந்து பிரமாதமாக இருக்குது. அதாவது நதிக்கரை நாகரிகம்ங்கிறது இதுதான். நதிக்கரை ஓரத்துலேயே நிறைய டெம்பிள் இருக்கிறதுனால க்ரூஸ் இவங்க ஆப்ரேட் பண்ணுறது வந்து இவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. உள்ளே போயிட்டு கோயில் இப்போ வந்து டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அந்த ஓம்போ டெம்பிளுக்கு வந்து உள்ளே வந்துட்டேன்.
உள்ளே போயிட்டுருக்கோம். மேலேருந்து பார்த்தா நம்ம க்ரூஸ் அழகாக என்னன்னு தெரியும். இங்கே க்ரூஸ், இங்கே டெம்பிள். எதுவும் டச் பண்ணாதீங்க, எல்லாம் அழிஞ்சு போச்சுங்கிறாங்க. பார்த்தீங்களா, பின்னாடி பார்க்குறது நம்ம க்ரூஸு, அதுக்கு பின்னாடி இருக்கிற நைல் நதி. ஓகே, ஸோ நம்ம கப்பல், அதுக்கு பின்னாடி நைல் நதி, அதுக்கு முன்னாடி அப்படியே வந்து இந்த கோம்போ டெம்பிள். இதுக்குள்ளே போகலாம். இது என்னென்னா, இந்த இடத்தவங்களுடைய வரலாறு வந்து இங்கே தனியாக வந்து கைடுக்கு காசு கொடுத்து அந்தந்த லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட்டு நம்ம அந்த வரலாறு தெரிஞ்சு என்ன பண்ணுறோம். எவ்வளோ ஃபாரினர்ஸ் பாருங்க. இதுதான் எல்லாம் சிதலம் அடைஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லாமல் ஹைட்டு நல்ல ஹைட்டு தான். ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு. இங்கே பாருங்க, அந்த காடு கொக்கு தலை, மனித உடம்பு. On the right side, we see a falcon-headed cock followed by a falcon-headed cock. You will wonder why we do have two falcon ducks over here. One is called Taurus, the victorious cock, and the other one நிறைய இடத்த வந்து பூசி வச்சுருக்காங்க, சிமெண்ட்டை போட்டு. அழிஞ்சு போன இடத்தங்களாம் பூசி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, கொக்கு தலை, மனித உடம்பு. ஏதோ சொல்கிறாங்க, நமக்கு தான் புரியல. நிச்சயமாக ஒன்றும் புரியல. இந்த பொண்ணு கூட சூப்பராக இருக்குப்பா, இந்தியா பொண்ணு மாதிரி இங்கே இருக்கிறது. ஐயோ, வீடியோ பார்த்து ஐயா ஒன்றுமே இல்லை இதில். சார் $160 வீணாக போச்சுன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு வரேன். அதுதாங்க நானே சொன்னேன். இந்த கோயில் ஒன்றுமே இல்லை. நம்ம பெரிய பெரிய பிரமிப்பெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது அதாவது அந்த தூண் வந்து உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்குது, இவ்வளோ ஹைட்டுங்கிறது. ஆனால் அது கோயில் நல்லா உயிரோட்டமாக, ஐ மீன் எப்படி இருந்ததோ அந்த காலத்தில் அப்படியே இருந்ததுன்னா இது ஒர்த்து. நம்மளால் கார்டில் செட் பண்ணுறேன். $800 $800 பவுண்டு. யார்? சக்தி. ஓ,